அது எப்படிங்க பார்த்தோன்னா ஒரு ஆளை இப்படிதான் முடிவு பண்ண முடியுது? அது நிறைய விஷயம் இருக்கு. ஆ. ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி, இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி. எந்த மாதிரி இருந்தா எந்த மாதிரி? இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி வேணாம். ஒரே மாதிரி. அஜித் மாதிரி. இது தளபதி சொன்னதுங்க. இல்ல நான் அந்த எடிட் தாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. இல்ல இந்த மாதிரினா எந்த மாதிரி இருந்தா அந்த மாதிரி? கருப்பா இருந்தா கலையா அந்த மாதிரியா? அந்த மாதிரில கருப்பா இருந்தா அவன் அந்த கருப்பா இருக்கவன் கெட்ட வார்த்தை பேசினா, ஒரு சரக்கு அடிச்சா, ஸ்மோக்கிங் சொல்லிட்டீங்க இல்லையா? ஓகே. இதெல்லாம் பண்ணா பண்ணா கெட்டவன். அப்ப நீங்க கெட்டவங்களா? என்ன சிங்காரம் சொல்லவே இல்லை. இவ்வளவு நாள் நம்ம நல்லவன் நம்பிட்டு இருந்தேன். சாரி நான் அந்த மாதிரி கெட்டவன்லாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் இல்லாதவன் அதனால கெட்டவன். நான் யார் தெரியுமா சார்? இவ்வளவு நேரம் ஏதோ சொன்னீங்களே அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. நல்ல காமெடி. இது வந்து நான் சிரிக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணா தப்பான ஆட்கள் இல்ல. அந்த மாதிரி சின்ன வயசுல நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு புரியல. இப்போ புரிஞ்சிருக்கு. அந்த மாதிரிலாம் இல்ல. ஸோ நீங்க இப்போ டாபிக் உள்ள வந்துட்டீங்க. ஆமா. ஸோ வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கிரிஞ்ச் குடவுன் வித் ஏகே. இது என்ன டாபிக்னா அதான் அப்போ புரியலை, இப்போ புரியுது. இது ஒரு மினி டெம்ப்ளேட்டு. ஆமாம். இதுல நிறைய விஷயம் இருக்கும். பெருசா ரொம்ப இழுக்கலாம் விரும்பல. இது ஒன்று ரெண்டு விஷயங்கள் மட்டும் பேசிடலாம் அப்படின்னு. சொல்லுங்க பேட்டா. நிறைய சின்ன வயசுல ஏதாவது இந்த மாதிரி அது என்ன சொல்லுவோம், அந்த பழமொழி மாதிரி இல்ல கோட்ஸ் மாதிரி யாராவது பெரிய ஆட்கள் ரொம்ப பெரிய பர்சனாலிட்டிஸ் யாராவது சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு என்னோட ஐடல் ஏஆர் வந்து அவரோட ஆஸ்கர் வின்னிங் ஸ்பீச்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, I have two paths in front of me. One is love path and another one is hate path. I choose love and I am here அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பெரிய ஸ்பீச்சா மதிச்சு விவேக்கு கூட அதை அண்டர்லைன் பண்ணி இன்னொரு இடத்துல எனக்கு முன்னாடி ஒரு அன்பு பாதையும் இருந்துச்சு, வெறுப்பு பாதையும் இருந்துச்சு, நான் அன்பு பாதையை தேர்ந்தெடுத்தேன், அதனால இங்க இருக்கேன்னு சார். என்ன ஒரு எப்படி அவர் சொல்லியிருக்காரு, இளைஞரை வந்து எப்படி இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, உண்மையாலுமே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி. பல பேர் அவரை ஃபாலோ பண்றவங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அன்பா இருக்கணும், மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்கணும் அப்படிங்கிற இது என்ன பெரிய மேட்ரு, இதை பெருசா வந்து இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ற அளவுக்கு சரி ஏஆர்மான்னு சொல்லிட்டாரு. அதை விவேக்கும் இன்னொரு இடத்துல அதை அட்ரஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு, இதுல எனக்கு பெருசா ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அப்ப பார்த்த காலத்துல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி இப்ப மட்டும் நீங்க பார்க்கும்போதே தெரியுது. இப்ப மட்டும் உங்களுக்கு அதுல இருந்து என்ன புரிஞ்சது, என்ன எடுத்துக்கிட்டீங்க? என்ன இல்லடா, அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே வந்து கோவப்பட்டுட்டு எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த வெறுப்ப மத்தவங்க மேல வெறுப்புணர்வை எடுத்துக்காம அன்பா இருக்கணும். என்ன பண்ணாலும் நீங்க இல்ல முடிஞ்ச வரைக்கும் இல்ல சொல்லிதான் பாருங்களேன். இல்ல ஆமா, இப்ப நீங்க ஒரு கணத்துல அடைஞ்சீங்கன்னா மறு கணத்துல இந்த பக்கம் ஃப்ரீயா இருக்குன்னு காமிப்பீங்க. நான் அப்படியா? ஆமா. இப்ப டெஸ்ட் பண்ணிடலாமா? இல்ல வேண்டாம். அந்த பயம் இருக்குல்ல. இருக்கு இருந்தா சரி. அதான் முடிஞ்ச வரைக்கும் அது நிறைய பார்த்துருப்போம். நிறைய பாஸ்ட் லைஃப்ல எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்துட்டு அப்படியே மனசுல வந்து ஓஹோ இப்படி பண்ணிட்டல இறே, எனக்கு இது மாதிரி ஒரு காலம் வரும் பீம் வரும் காலம் பீம் இது தேவையில்லாத வந்துருச்சு. ஜஸ்டிஃபை பண்றேன்ல, இதுக்கு இந்த ஒரு காமெடி வந்து அப்படி பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சு கிடக்கு. காலம் பீம் இது போட்டாங்க. பேர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அர்ஷத் கான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கு. அவர் வந்து இருந்தாலும் பெயர் மாற்றம் சொல்லும்போது அதுல ஒரு நல்லா இருக்கு. அர்ஷத் கான் ஒரு நபர் வந்துட்டு உமாபதினு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. அவர் போயிட்டு அவர் ஏதோ ஒரு மன கஷ்டத்துல எங்களுக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதாவது இது சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் இதை டக்குன்னு கேட்ச் பண்ணிப்பீங்க, மற்றவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம். காலம் பீம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அது மாதிரி சொன்னது. அது பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன கண்டென்ட்ல இதை சொன்னேன்னு எனக்கு மறந்து போச்சு. ஆமா, அதான் இந்த மாதிரி வெஞ்சன்ஸா எவனாவது ஏதாவது பண்ணிட்டானா மனசுக்குள்ள சரி எனக்கும் இது மாதிரி எனக்கு பண்ணிட்டியா இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கும் வரும். அப்ப நான் வந்து நான் பண்றேன்டா செய்யறேன்டா எனக்கு யாருன்னு அப்ப தெரியும். உனக்கு அது வந்து சுத்தமா இப்ப உங்களுக்கு இல்லையான்னு கேட்டா இல்லாம இல்ல, குறைஞ்சிருச்சு ரொம்ப இருக்கு கொஞ்சமா பண்ணுவீங்க. பண்ணுவேன் பண்ணீங்கன்னா பண்ணுவேன். அப்புறம் சொல்றீங்க இல்ல பண்ணியே அப்படி கிடையாது, சும்மா இதெல்லாம் ஜோக்ஸ் அபார்ட். அது வந்து ஒரு அப்போ வந்து தெரியல அதோட அருமை பெருமை. என்னடா இவ்வளவு பெரிய ஆளு, இது ரொம்ப சிம்பிள் மேட்டர் சொல்லிட்டு. ஆனா எல்லாரும் சுத்தி முத்தி அன்பு காட்டுறாரா அன்பை கொடுப்போம், வெறுப்பை காட்டுறாரா அன்பையே கொடுப்போம். தனுஷ்ல இருந்து எல்லாருமே அதே சொல்றாங்களே, எண்ணம் போல் வாழ்க்கை. ஆமா ஆமா என்ன அப்படியே நெத்தில எழுதி இருக்கா, படிக்கிற மாதிரி எழுதி இருக்கு. அதான் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி
டிரான்ஸ்பரன்சி ஈஸியா எல்லாரும் ரீட் பண்ணி அந்த பிளட் வெயின்ஸ் எல்லாமே தெரியுது. கிரிஞ்சி கூட ஜஸ்டிஃபை பண்ணி விட்டாரு நேமுக்கு ஏத்தபடி. நம்ம சிங்காரம் என்ன என்ன உங்க மேல ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருந்தாங்க நம்ம லிசனர்ஸ். யாருமே இல்லாத யாருக்குடா டீ ஆட்டிட்டு நாளை பின்ன ஒருத்தவங்க வந்து கேட்பாங்களா, அவங்களுக்காக நம்ம முன்கூட்டியே நாளை பின்ன நமக்கு ஒரு கம்யூனிட்டி உருவாகி இருக்கும். ஒரு 2 பேராச்சும் கேப்பீங்களா? அத 2 பேர், அந்த 2 பேர்னாலும் அவங்க நம்ம கம்யூனிட்டி தான். வேற யாருல நம்ம 2 பேரும் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம 2 பேரும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, அது ஆமா, அப்போ கண்டிப்பா 2 பேர் இருக்கு. அது மாதிரி எண்ணம் போல் அது ஒண்ணு. இன்னொன்னு எப்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, தலைவர் எஸ்டிஆர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூல கொஸ்டின் கேட்பாங்க. சரி, இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த லவ் இதனால வந்துட்டு ஒரு லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரி விஷயங்கள்னால ரொம்ப அதை டேக்கிள் பண்ண முடியாம இல்ல கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் சொல்லிருப்பாங்க. என்னைக்குமே லவ் வந்துட்டு வாங்குற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, கொடுக்குற இடத்துல இருக்கணும். அப்போ வந்து நமக்கு அந்த ஏக்கம் இல்லாம, அதான் நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் அதே சொன்ன டைலாக் தான் அது. அப்படி சொன்னா, அதாவது ஒருத்தர் அன்பு கொடுத்தா நம்ம அன்பு கொடுப்போம், வெறுப்பு கொடுத்தாலும் அன்பே கொடுப்போம்ன்றது தனுஷ் ஸ்டைலு. தலைவர் ஸ்டைலே வேற ரகம். அவர் என்னைக்குமே குடுக்குற இடத்துல இருந்துங்க, வாங்குற இடத்துல இருக்காதீங்கன்ற மாதிரி அவர் ஸ்டைல்ல மேட்ச்னு சும்மா நெத்தி போட்டுல இறங்குற மாதிரி ஒண்ணு சொல்லிவிட்டாங்க. அது வந்து ரொம்பவே ஆழமா பதிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கும் அப்ப புரியல இப்ப புரிஞ்சதுக்கும் என்ன? அதுதான்டா அப்ப வந்துட்டு ஐ சோஸ் லவ் சோ ஐ அம் ஹியர் அப்படின்ற மாதிரி தலைவர் சொன்னது, அன்புதான் இல்லாமே அப்படின்னு தமிழ் சொன்னது. புரியல, புரியவே இல்ல. என்னடா கேட்க மாதிரி பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கானே அந்த மாதிரி. இல்ல, இதுல என்ன இருக்கு, இதுல பெரிய விஷயமே இல்லையே, இதை ஏன் வந்து எல்லாம் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாங்க, அவ்வளவுதான் மண்டையில ஏறிச்சு. ஏறல சொல்ல போனா. இப்போ வந்துட்டு ஓகே, அது ரொம்ப பெரிய விஷயம். அது நம்ம நாளடைவுல. அப்ப என்ன வயசு உங்களுக்கு? இப்ப என்ன வயசு? அப்போ ஒரு 21 22 இருக்கும். இப்போ 25. தனுஷ் சொல்லும் போது 21 தான். தனுஷ் சொல்லும் போது 21. ஏஆர் சொல்லும் போதெல்லாம் 18. செகண்ட் இயர் காலேஜ். அசுரன் படத்தப்ப சொன்ன அப்படி. அசுரன் படப்போ உங்களுக்கு 21 தான் ஆச்சா? 22 இருக்கும். 22 தானா? அசுரன் எப்ப ரிலீஸ் ஆச்சு? அசுரன் வந்து 2020ல ரிலீஸ் ஆச்சு. 19ல ரிலீஸ் ஆச்சு. 19 என்ன இங்க இருந்து 4 வருஷம் பேக். ஏங்க கால்குலேஷன்லாம் புலியா அதான் பிலிங்கறியா? புலின்னே சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்கு. அதுல ஆமா, இந்த கோச் இந்த மாதிரியான கோச் வந்து அப்போ சுத்தமா புரியல. அது ஐடியா உள்ள என்ன இவ்வளவு சொல்றதுல ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ புரிஞ்சு. நீங்க சொல்லுங்க ஏதாவது. எனக்கு வந்து இந்த மாதிரி அப்ப புரியல இப்ப புரியல. 18+ சாங் லிரிக்ஸ். ஆமா, அதாவது அடல்ட்ரி அது அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. நீங்க பெரிய பழுத்த படம் மாட்டீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. அப்ப புரியாம இருக்கிற நிறைய இருந்தது. சின்ன வயசுல எல்லாம் வந்து புரியாம இருக்கு. காலேஜ் சொல்வது குறைவு செய்வது அதிகம், செயல் புயல் நானடி ஜீவா ஜீவா ஜெய் அதில் முதலிடம் பெறுகிறார் வைரமுத்து. இல்ல வைரமுத்து சாங்ஸ் இல்ல. நீ இப்ப வைரமுத்து சாங்ஸ் எவ்வளவு பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் வந்து டைரக்டாவே இருக்கும். ஆனா நமக்கு அப்ப தெரியாது. அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே வந்து அப்ப புரியல. பட் வந்து ஒரு ஏஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது எப்படின்னு தெரியல, ஹார்மோன்ஸ் வேலை செய்யறது. ஆமா, ஆக்சுவலா வந்து அது ஒண்ணு. அடல்ட்ரி சாங்ஸ் கண்டென்ட், படத்துல வர சீன்ஸ். உங்களுக்கு ஏதோ ஒரு படம் சொன்னீங்களே, என்ன படம்? எங்கேயும் எப்போதும் காமெடி. நான் ஒரு 9வது படிச்சிட்டு படம் வந்துச்சு. வீட்டுல உட்காந்து எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஃபேமிலியோட. வீட்டுல இருக்கும்போது நம்ம ஃபேமிலியா பார்ப்போம். இப்போ முகம் சுழிக்கக்கூடிய காட்சிகள் வந்து நிறைய வரும். அப்ப வந்துட்டு நம்ம முகத்தை அப்படியே தமிழ்ல முழுமை மிக்க முகம் சுழிக்கக்கூடிய அது என்ன பட்ட அதாவது முகம் சுளிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய வந்து நான் பார்த்திருக்கேன். முகம் சுளித்து கொண்டே பார்த்திருக்கேன். அப்ப வந்து நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் இதை உட்காந்துட்டு ஃபேமிலியோட பாக்குறது நீயா பாத்துருவோம். அது என்ன அப்ப பாத்தீங்கன்னா இந்த டபுள் மீனிங்ல வர டயலாக்ஸோ இல்ல டபுள் மீனிங்ல வர்ற சாங் லிரிக்ஸோ வந்துட்டு அதுக்கான அர்த்தம் தெரியாது. ஆனா நம்ம வந்து ஏதோ காமெடி போல ஜாலியா சிரிச்சிருப்போம். அப்புறம் வந்துட்டு பாட்டுல நம்மளே நல்லா பாடிட்டே போவோம். பட் ஒரு கட்டத்துல வந்து அது என்னன்றது புரிய ஆரம்பிக்கும் போது டே என்னடா இப்படி எழுதியிருக்காங்க, என்னடா இப்படிலாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஓப்பனா பேசியிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு போகும். அப்ப நாளடைவில் என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு நார்மலைஸ் ஆகியிருக்கும். நம்ம நார்மலா பேசும்போதே அந்த மாதிரி தான் பேசியிருப்போம். காமெடிக்கு அந்த மாதிரி வந்து பேசியிருப்போம். அப்படி பேச முடியல. எங்கேயும் எப்போதும் என்னன்னா என்ன காமெடினா, அந்த ஒரு பஸ்ல ஷேர் ஆட்டோ பஸ்ஸா ஏதோ சம்திங், அதான் அந்த ஹீரோயின் தெலுங்கு அப்பாவுக்கு போடுறாரா? அதேதான். ஹலோ, நான் சொல்றேன் அப்பாட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப புரியவே இல்லை. என்ன பேசுவோம், அப்பாட்ட வைடான்றா, திருப்பி அப்பாட்ட பேசிட்டு இருந்தேன்றா, யார்கிட்ட இதெல்லாம் கதை விட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தா அப்ப புரியல. அப்புறம்
காலேஜ் டைம்ல இதெல்லாம் பார்க்கல, புரிஞ்சது. இது வந்து அடல்ட் கண்டென்ட் கிடையாது. அடல்ட் கண்டென்ட் கிடையாது. அப்ப புரியல உங்களுக்கு நிஜமாவே? அப்ப வந்து புரியல. இப்ப புரியுது. ஏன்னா ஏஜ் அட்டன் பண்ணிட்டீங்க. பண்ணி ஒரு 10 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு காமெடியா ஒண்ணு நடந்துச்சு. காமெடியானா அது காமெடியான்னு என்னன்னு தெரியல, சீரியஸானது. சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய ஆட்ஸ் பார்ப்போம். அதுல ஒரு ஆட் வந்து பேட்ஸ் ஸ்டே ஃப்ரீ விஸ்பர் இந்த மாதிரி வந்து ஆட்ஸ் வரும். அது என்னன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு இது காட்டுவாங்க, அதுல ஜெல் ஊத்தி காட்டுவாங்க. யாருமே இந்த ஆட் பார்த்தது இல்ல, நீங்க ஓகே. இல்ல எக்ஸாக்ட்டா அந்த டைம்ல நான் எனக்கு என்ன தோணுச்சு, என்னடா ஸ்பாஞ்சை காட்டுறாங்க, ஜெல்ல ஊத்துறாங்க, அப்புறம் ஏதோ நீடிச்சு உழைக்குங்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு நிறைய கேர்ள்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்றதை காட்டுவாங்க, ஓடுறதை காட்டுவாங்க, அப்புறம் ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றதெல்லாம் காட்டுவாங்க, காலேஜ் போயிட்டு வரதை காட்டுவாங்க. சரி, இந்த மாதிரி காட்டுவாங்க. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் எதுவுமே எனக்கு புரியாம இருந்துச்சு. இப்ப வந்துட்டு ஒரு கட்டத்துல நான் வந்து ரொம்ப இதாயிட்டு நான் கேட்டேன், எங்க அம்மாட்ட கேட்டுட்டேன், என்னம்மா இது ஆடு ஒண்ணுமே புரியல, என்னது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. அப்போ வந்துட்டு இது எல்லாம் உனக்கு தேவையில்லாது, இதெல்லாம் லேடிஸ் மேட்ரு அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னாங்க. அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறமும் எனக்கு புரியல, ஆனா இது லேடிஸ் மேட்ரு அப்படின்னு வந்து அது மட்டும் எனக்கு மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்ப புரியல. ஒரு +1 +2 அந்த டைம்ல நான் பயாலஜி ஸ்டூடெண்ட். அந்த டைம்ல படிக்கும் போது அப்பதான் புரியுது ஏன் இதுக்கு என்னது எக்ஸாக்டா அப்படின்றது புரியுது. அந்த டைம்ல கூட அது இன்சைட் எல்லாம் தெரியாது, பட் கொஞ்சம் போக போக அப்புறம் தெரிய வந்துச்சு. இது வந்து அப்போ புரியல, இப்போ புரியுது. மொமெண்ட் அந்த டைம்ல எனக்கு இப்ப கூட புரியல. என்னடா தெளிவா சொல்றேன். இல்ல இப்போ உங்களுக்கு புரியல, இல்ல நான் சொன்னது புரியலையா, அந்த ஆட் புரியல. விஷயங்கள் வந்து ரொம்ப லேட்டா தான் எனக்கு தெரிஞ்சது. அது எனக்கு தெரியும். அது ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பேட்டை வேலன் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணாரு. இல்ல சொல்லலாம். கம்மிங் எபிசோட்ஸ்ல அத பத்தி செம மூமெண்ட், அது செம பல்லு வாங்கினது. நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. கேட்கறவங்களுக்கு அதை சொன்னா இன்னும் சிரிப்பா இருக்கும். பட் அவனுக்கு முகம் வாங்கினா அந்த டைம்ல. ஓகே, வேற எதுவும் இருக்குங்களா? வேற என்ன, ஒரு ஸ்கூல் டைம்ஸ்ல எல்லாம் வந்துட்டு மற்ற நபர்கள் நம்ம ரிலேட்டிவ்ஸ் இல்ல, ஊர் பக்கத்து ஊருக்காரங்க யாராவது இந்த ஊர் சைடு வர்றவங்க நல்லா பார்த்துட்டு நல்ல பசங்களா இருக்காங்களே, இப்படிதான் இப்ப எல்லாம் நல்லா இருப்பாங்க பசங்க, கல்யாணம் பண்ணி வச்சாதான் தெரியும் எப்படி. என்ன சொல்றாங்க, என்ன கல்யாணம் பண்ணி வச்சா என்ன தெரியும் எங்களுக்கு, என்ன ஒண்ணும் புரியலையே, அதுதான் தெரியல. அதாவது அப்படி சொல்லிட்டு இருந்தேன், அப்ப புரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணிட்டு ஒரு காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்த டைம்ல எங்க வயல்ல வேலை பார்க்க இன்னும் பக்கத்துல இருந்து ஆள் ஒரு 2-3 பேர் வந்துட்டாங்க. அவங்க பார்த்துட்டு இப்படியே இருங்கப்பா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இதே மாதிரி இருக்கணும், ஒண்ணுமா இருங்க, அம்மா அப்பாவை பார்த்து. ஏன் என்ன அப்ப பார்க்க மாட்டாம, இப்ப எல்லாம் பேசுவீங்க, ஆனதுக்கு அப்புறம் தானே தெரியும் அப்படின்னாங்க. என்ன இப்படியே சொல்றாங்க அப்படின்ட்டு. இப்ப மட்டும் புரிஞ்சுதா, நீங்க என்ன மேரிடா அப்படின்னு கேட்கறீங்க. இல்ல, எனக்கு மேரேஜ் எல்லாம் இன்னும் ஆகல. நான் வந்து ரொம்ப சின்ன பையன் தான். அப்படியா? ஆமா. லைஃப் பிகின்ஸ் அட் 40. நான் வந்து 25 தான். என்னன்னா நம்ம சுத்தி முத்தி நடக்கிற விஷயங்கள், எதனால வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலியில என்ன மாதிரி பிரச்சனை வருது, ஓகே அவங்க சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு, விஷயம் உண்மை இருக்கு அப்படின்னு அப்பதான் எனக்கு அந்த எதுக்காக அப்படி சொல்ல வந்தாங்க சொல்றாங்க அப்படின்றது கொஞ்சம் அந்த கிளாரிட்டி கிடைச்சது. நடக்கும்னு சொல்லல, பாசிபிலிட்டி இருக்கு, பட் நான் இல்லாம பண்ணுவேன். அவங்க வந்து ஏன் அப்படி சொல்றாங்கன்றது உங்களுக்கு இப்பதான் புரிஞ்சுது. அதானே, அதேதான். இவ்வளவு நாள் இதைத்தான் சொல்லிட்டு இருந்தீங்களா அப்படின்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஃபேமிலிக்குள்ள, அப்புறம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்களுக்குள்ள எல்லாத்துலயுமே இமோஷனல் டிராமாஸ் தான். அந்த ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பாண்டிங் வந்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகும். அது என்ன, புதுசா வர்றவங்க அவங்க கேரக்டர் வந்து இதுக்கு அடாப்ட் ஆகிறத பொறுத்து இருக்கு. அதேதான். அவங்க நல்லா ஜெல் ஆயிட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்ல, இல்லன்னா கஷ்டம். இந்த ஜெல் ஆகாத மாதிரி தான் உங்களுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் உங்களுக்கு இந்த நல்ல எனக்கு அந்த மாதிரி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் தப்பு இல்லையே. தப்புங்க. எனக்கு அப்படி நல்லா வரலைனாலும் மொத்தவங்களுக்கு நல்லா வரணும்னு நினைக்கிறேன். நான் இங்க எனக்கு நல்லா வரல, எனக்கு முடி கொட்டுது, உனக்கும் கொட்டணும். கொட்டுது இல்லைன்னு தான் சொல்லல, கொட்டி இருக்குதா, இருந்தாலும் வந்துட்டு இது நிக்கும். இடையில கொஞ்சம் வந்துட்டு ஒழுங்கா கேர் பண்ணாம விட்டுட்டேன். ஏறி போச்சு, இறங்கி போச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா போட்டுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குங்க. என்னது? இதை சொன்னா நீங்க சிரிப்பீங்க, இல்ல ஓட்ட கூட செய்வீங்க, பட் இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவம் உங்களுக்கு இன்னும் வரல. அதுவும் நீங்க என்ன கூட 2 வயசு பெரிய ஆளுனாலும் 2 வயசுக்கு ஒரே வயசு ஏத்துக்காதீங்க. பிப்ரவரி என்ன கரெக்டா சொல்ல போனா இன்னும் வந்துட்டு ஒரு 27 நாள் தான் இருக்கு. சரி, ஒரு மாசம் தான் 2 வயசு ஆயிருவீங்க. 2 வயசு ஆயிடுவேன் தான். ஆனா இன்னொரு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் 1 வருஷம் கேப் தான் வந்துரும்ல.
சரி, ஓகே. இப்ப என்னன்னா, அதான் காலம், நேரம் இதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு அமைஞ்சு வந்தா என்ன சொல்றது, சக்சஸ் ஹேப்பன்ஸ். அதான் இந்த தலைவர் பாணியில் காலம் நேரம் அமைந்து வந்தால் மட்டும் சக்சஸ் கிடையாது. அதுக்கான உழைப்பு இருக்கணும். உழைப்பு, திறமை. இதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்ல. இதுல உழைப்பு, அதை நான் சொல்றேன். அதை நான் அடுத்த இதுக்கு நான் வர்றேன். நானு ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் உழைப்பு, திறமை இதெல்லாம் இருந்தாலும் எல்லாரும் வந்துட்டு சக்சஸ் ஆகிறது இல்ல. அந்த டைம்ல ஆகும் சக்சஸ். விடாமுயற்சி சொன்னது உங்களுக்கு தெரியல. அது ஏகே விடாமுயற்சி. விடாமுயற்சி தான் சக்சஸ் குட் திங்ஸ் டேக்ஸ் டைம். அது மாதிரி ஓகே இருக்கலாம். இப்போ அருண் விஜயன் தான் ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட், சிவகார்த்திகேயன் தான் ஒரு டேலண்டட் ஆளு. அவன் வந்து இப்ப உள்ள சிவகார்த்திகேயன் எஸ்கே வருவாரு, வந்துட்டு இப்ப டக்குன்னு இவ்வளவு பெரிய ஆளா வருன்னு சொல்லிட்டு அவரே ஆமா அப்படின்னு சொல்லலாம். இது புரியுது. அதான் எஸ்கேனாவே சொன்னாரு. ஆனா அது உண்மைதானே. மாஸ்க் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? மாஸ்க் காட்டுறதுக்குன்னு ஆமா வலிக்குதுங்க. என்ன ஏன் வலிக்குது? தளபதி இருக்கு. எங்க வலிக்குது? கை கால் எங்க முதுகு மண்டையில வலிக்குதா? ஆமா மண்டையில கோலாரா இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். இல்ல வலிக்குதுலாம் ஒண்ணு இல்ல. அது மாதிரி இப்போ எஸ்கேனாவே ஒரு டேலண்டட் ஆளு தான், அருண் விஜய் டேலண்டட் ஆள் தான். ஆனா எஸ்கேனா வந்த ஒரு வேகம் பாத்தீங்கன்னா இப்படி வந்தபடி அவரே இவ்வளவு பெரிய ஆளாவேன்னு நினைச்சிருக்க மாட்டேன். சரி நான் இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டேன், நான் தக்க வச்சுக்கிறேன்னு அவர் தக்க வச்சுட்டு இருக்காரு. அருண் விஜய் வந்து ரொம்ப டேலண்டடான ஒரு ஆக்டர், நல்ல என்ன சொல்ல வர்றேன்னா, சோ அந்த டைம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு எஸ்கேனா. அதான் இந்த இடத்துல சொல்றேன், கண்டென்ட்க்குள்ள தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த எஸ்கேனாக்கு அந்த டைம் கிடையாது. எஸ்கேனா பியூர் டேலண்ட் அண்ட் குட்டீஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபேன் பேஸ். சரி ஓகே. அப்போ வந்து எனக்கு இந்த டைம் இதெல்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் புரியல. என்னன்னா டைம் இந்த நல்ல நேரம் பார்த்து நல்ல நேரம் அந்த மாதிரி விஷயங்களும் நான் சொல்ல வரல. என்னன்னா ஓகே நீ பண்றதை பண்ணிட்டே உனக்கான டைம் ஒர்க் அவுட் ஆகும். அது வரும்போது கண்டிப்பா எல்லாம் நல்லா அதைத்தான் எண்ட் ஆஃப் த டே நான் அதைத்தான் சொல்ல வரேன். ரெண்டுமே தான். இப்ப தலைவர் சொன்ன மாதிரி இப்ப தலைவர் வந்து தர்பாரோட ஆடியன்ஸ் சொல்லியிருப்பாரு, நான் வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டாரு ஒரு ப்ரொடியூசர் சொல்லிட்டு என் மைண்ட்ல ஃபுல்லா இந்த ஏவிஎம் வாசல்ல அதே இட்டாலியன் ஃபிளேட் வாங்குறேன்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாரு. ஆனா ஒரு 2.5 வருஷத்துல அவர் அதை வாங்கிட்டாரு. அதுக்கு காலம்னு அவர் சொல்ல மாட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்பாருன்னா, அதுக்கு நான் வாங்கிட்டேன், நான் நினைச்சதை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அது தப்பாயிடுங்க. நான் சொன்ன அது பண்ணிட்டேன்னா தப்பா அப்படின்னு கூட சொல்ல மாட்டாரு. அதுக்கு காரணம் வந்து என்னோட திறமை, நான் வந்துட்டு நினைச்சதை பண்ணிட்டேன், என்னுடைய உழைப்பு, என்னுடைய என்ன சொல்றது அதுதான் சொன்னா தப்பாயிடும். அதுதான் தலைவர் சொல்லுவார், அது தப்பாயிடும். அந்த நேரத்துல என் கூட இருந்த மக்கள், என் மேல பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ், என்ன சூஸ் பண்ண என்ன வச்சு பண்ணலாம்னு நினைச்ச டைரக்டர்ஸ், இந்த கதைக்கு இவர் சரியா வருவான்னு நினைச்ச டைரக்டர்ஸ், இவங்கெல்லாம் தாண்டி அந்த நேரம் அப்படின்னு தலைவர் சொல்லுவார். சோ வந்து தலைவர் சொல்றதெல்லாம் உண்மை இல்ல. ஆக்சுவலா அதெல்லாம் சொன்னா தப்பாயிரும் சொல்ல பத்தியா, அதுதான் தப்பு. அது இவ்வளவு சொன்னல, அவரை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசரு, டைரக்ட் பண்ற டைரக்டர்ஸ், பாக்குற மக்கள், இது எல்லாத்துக்கும் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அவர் இந்த உழைப்பு போட்டிருக்காரு பத்தியா. அந்த படம் நடிச்சு அவரோட திறமையை காட்டியிருக்காரு பத்தியா. அதுல அந்த டைரக்டர் ஜெயிச்சான், ப்ரொடியூசர் ஜெயிச்சான், மக்களுக்கு ஒரு மக்கள் மத்தியில நல்ல ஒரு இது வந்துச்சு. சொல்லலாம் டேலண்ட் இருக்க எல்லாரும் ஜெயிக்கிறது இல்ல, டேலண்ட் இல்லாத ஆட்களும் ஜெயிக்கிறாங்களே. டேலண்ட் எந்த இடத்துக்கு போய் சேருதுன்றதுதான் இருக்கு. பட் இது நான் சொல்றதுக்கு இது எப்படி தெரியுமா இருக்கும், இவனுக்கு இன்னும் விஷயம் புரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு எப்படி தெரியுதுன்னா நான் சொன்னாலும் இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவனுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல அப்படின்னு எனக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சிம்பிளா. நீ சொல்றதுதான் காலம் தான், நீ சொல்ற காலம் இல்லையா பீம்ல. அதாவது ஒரு பையன் ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறான், ஒரு 100 மீட்டர் வந்து ரெக்கார்ட் என்ன 8 செகண்ட்ஸா சிம்பிள் மீட்டர் நான் தெரியல, ஏதோ சரி ஓகே 9 செகண்ட்ஸ் ஏதோ சம்திங் அத்தனை செகண்ட்ஸ். அதே அளவு நம்ம நினைச்சதை தாண்டி இது செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கண்டென்ட். அதை விடுங்க, அது முக்கியம் இல்ல, அது கேட்கறவங்களோட பிரச்சனை. நான் வந்து ஒரு லிசனர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கிறாங்க. இப்பெல்லாம் இருந்து எப்படி கேட்கணும்னு நினைச்சா கேட்பாங்க, வேணாம் நினைச்சா கட் பண்ணிட்டு போயிருவாங்க. நம்ம கையில இல்ல, நம்ம கால்லயும் இல்ல, அவங்க கையில இருக்கு போன், அவங்க காதுல இருக்கு ஹெட்போனா இல்ல கையில. பஞ்சதந்திர காமெடி மாதிரி போயிட்டு சொல்றத கேட்கலாம். ஒரு பையன் இருக்கான், சேம் உசைன் போல்ட்டோட அதே ரெக்கார்ட் ஸ்பீட்ல ஓடுற ஒரு பையன் இருக்கான். ஒரு கிராமத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு சரியான ஒரு முறையான பிராக்டிஸே இல்ல, பேசுங்க அது நம்ம போட்டுக்கலாம். அந்த கிராமத்துல ஒரு சரியான ஒரு விளையாட்டுக்குன்னு ஒரு வசதிகள் எதுவுமே இல்லாம இருக்கிற ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். அவன் அங்க ஓடுறான், அவன் அங்க மட்டும் தான் ஓடிட்டு இருக்கான். அவன் ஜெயிக்க முடியுமா? முடியாதுல்ல, முடியாது. ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவான், அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவான். சோ அதே பையன் ஒரு பணக்கார வீட்டுல பிறந்தோ இல்ல அடுத்த ஏதோ ஒரு ஆனா நல்ல விளையாட்டு சம்பந்தமா நல்ல ஊக்குவிக்கிற ஒரு ஸ்கூல்ல படிச்சு அந்த ஸ்கூல்ல அந்த திறமையை காட்டினா அங்க இருக்கிற அந்த டீச்சர்ஸோ இல்ல வந்து பிடி டீச்சரோ ஒரு வேற அடுத்தடுத்த ஜோன்ஸ்க்கு கூட்டு போவாங்க.
அது காலம் கிடையாது. அவன் இருந்த இடம், அவனோட டேலண்ட் காட்டின இடம், அவன் டேலண்ட் போய் சேர்ந்த இடம். தலைவரும் சொல்லுவாரு, நான் என்னோட டேலண்ட் மட்டும்னு சொன்னா அது பொய்யாயிடுங்க. அப்ப என்ன சுத்தி இருந்த மக்கள், அந்த டைரக்டர்ஸ், அந்த ப்ரொடியூசர்ஸ், அந்த காலம், இதோட சேர்த்து காலத்தையும் ஆட் பண்ண. அதாவது இது கொஞ்சம் 50-50 மாதிரி தான். இது நான் சொல்றது வந்து 50-50 மாதிரி தான். until it works for me அப்படின்றதுதான் உண்மை. இது எனக்கு ஒர்க் ஆனதுக்கு அப்புறம், நான் அது உண்மை நம்பினதுக்கு அப்புறம், இன்னொன்னு காலம் வந்து நம்மள செதுக்கிறதுக்கு கூடிய நேரம் தான் அந்த காலம். சரியா? அது எவ்வளவு வேணா இருக்கலாம், ஆனா செதுக்கிட்டே வந்துடக்கூடாது. நானே சொல்றேனே, இது வந்து 50-50 தான் நான் சொல்றேன். இதுல எனக்கு முன்னாடி சுத்தமா நம்பிக்கை இல்ல, இப்ப எனக்கு இது கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. இது நான் வந்து அப்ப புரியல, இப்ப இதுல கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. இன்னும் ட்ரை பண்றேன், புரிஞ்சுக்கு. என்னப்பா பண்றேன்? ட்ரை பண்றேன் மேடம். இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மாதிரிதான் இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, இது டிபேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆமா, இது போயிட்டு விடாத நிக்காத மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு, அதுல எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல. எப்படின்னா ஒன்லி டேலண்ட் அப்படின்ற மாதிரி. ஒன்லி டேலண்ட், அதாவது டேலண்ட் இருந்தா போதும், இவன் பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி. டேலண்ட் அதானே இப்ப சொன்னேன். டேலண்ட் இருந்தா மட்டும் பத்தாதுப்பா, ஹார்ட் ஒர்க்கும் வேணும். ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தா மட்டும் பத்தாதுப்பா. சரி, காட்ட வேண்டிய இடத்துல காட்டணும். காட்ட வேண்டியதானே, போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தாதான் அந்த டேலண்ட்டுக்கு மரியாதையும். நான் சொல்ல வந்த கண்டென்ட்டே புரிஞ்சுக்காம நீங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னன்னா, ஒரு டேலண்டட் பர்சன் இருக்கான், ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் இருக்கான். எனக்கு அது ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான் விஷன் ஃபுல்லா அந்த ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி. யூ மீன் மீ மைசெல்ஃப்? நோ, ராக்லி. எஸ், எக்ஸாக்ட்லி. அது மாதிரி அந்த பர்சனாலிட்டி தான் சொல்றேன் நான். ராக்லி வந்து ராக்லி பத்தியே போகல. நான் சொல்றது என்னன்னா, டேலண்ட் இருந்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறது தப்பு. அப்ப புரியல. டேலண்ட் மட்டும் முக்கியம் இல்ல, டேலண்டே இல்லைனாலும் நீ ஒரு விஷயத்துல உன்னோட எஃபர்ட் போட்டு உன்னோட ஃபுல் 100% ஹார்ட் ஒர்க் பண்றேன்னா யூ வில் டெஃபினெட்லி வின். இட் பேஸ் ஆஃப். ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப், நெவர் ஃபெயில்ஸ். அது அப்ப எழுத சொல்லியிருக்காங்க. இப்பதான் அதோட எக்ஸாக்ட். அதாவது ஒன்லி டேலண்ட் மட்டும் பத்தாது, டேலண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்கு அந்த மென்டாலிட்டி இருந்தா போதும். சுத்தி முத்தி அங்கேயே வருது ஆரம்ப புள்ளி எண்ணம். அது வந்து ஹார்ட் ஒர்க் வந்து மேபி டைம் எடுக்கலாம், ரொம்ப டைம் எடுக்கும். இந்த இடத்துல அதே தான், சேம் ஒரு இடம், அந்த மக்கள் எங்க போய் சேருதுன்றதுதான் அந்த சேம் ஹார்ட் ஒர்க்கும். இதுவே ஒரு கம்பெனி இருக்கு, அதுல வந்து ஒரு மேனேஜர் இருக்கான்னு வையேன். அவன் வந்து மனோகர்னு வச்சுக்கோ, ஏதோ ஒன்று கிருக்கேன், அவன் கிருக்க மேனேஜர் இருக்கான்னு வையேன். அவன் என்ன நினைப்பானா, இவன் வந்து எவ்வளவு உறிஞ்ச முடியுமோ உறிஞ்சிக்கலாம், ஓகேவா? அவன் உறிஞ்சி அவன்கிட்ட இருந்து நம்ம வேலையை பிடிக்கலாம். அந்த இடத்துல நீ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் உனக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்காது. இதுவே ஒரு மேனேஜர் வேற ஒரு கம்பெனில நல்லவனா இருக்கான்னு, இந்த ஹார்ட் ஒர்க்கிங்க பார்த்து கண்டிப்பா அவன் வந்து அவனோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணுவான். இந்த இடத்துல என்ன தோணுதுன்னா, அந்த ஹார்ட் ஒர்க்கிங் காட்ட வேண்டிய இடமும் இருக்கு. நம்ம பண்ணவே கூடாதுன்னா இல்ல, பண்ணணும். ஹார்ட் ஒர்க்கிங் வந்து பண்ணணும். நீ என்னடா ஹார்ட் ஒர்க் பண்றன்னா, நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சும்மா இருக்கேன். சரியா? அது சும்மா இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல, முடிச்சுக்கலானே தோணுது. நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வேற ஒரு கோணத்துல பாத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் இப்போ அதெல்லாம் அப்ப புரியல. இப்ப கொஞ்சம் இதுக்கான விஷயங்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல, இதுல வந்து இவ்வளவு உள்ளர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு இப்ப கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்ல என்னன்னா இருக்கிறதுல இது ரொம்ப சின்ன டாபிக், இது ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம். இது ரொம்ப இதுவாக போயிடுச்சு. ஓகே கைஸ், நீங்க உங்களோட தாட்ஸ், அப்புறம் இது எப்படி இருந்துச்சு, இன்னும் எப்படிலாம் பண்ணலாம், எப்படிலாம் கொண்டு போகலாம், உங்களோட சஜஷன்ஸ், ஒப்பீனியன்ஸ், நீங்க ஏதாச்சும் இதை பத்தி பேசுங்கடா இருக்கணுங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். Until then, signing off from Pettai Valan. This is Pettai Valan. This is Singaravai.